சரி என்னடா இன்னும் நோட்டிஃபிகேஷனே வரலை, நம்ம ரொம்ப நாளமாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னு நிறையா பேர் வந்து படிக்காமல் அப்படியே லைட்டாக சரி வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு இருப்பீங்க. பட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து நம்ம ஆனுவல் கேலண்டரில் சொன்ன மாதிரி வரதான் போகுது. ஏன் வந்து இந்த வீடியோ எடுக்கிறப்ப கூட இன்றைக்கி நைட்டு கூட வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரலாம். ஸோ வரிசையாக வந்து உங்களுக்கு 6-7 எக்ஸாம் வந்து வரதான் போகுது. பட் நிறைய பேர் வந்து பேங்க் எக்ஸாம் ஸ்கிப் பண்ணிடலாமா, 2 வருஷம் கஷ்டப்பட்டோம், 3 வருஷம் இது பண்ணிட்டோம், அப்படியே ஒரு நெகட்டிவாலாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ரீசெண்டாக கூட யாரோ பேங்க் ஜாப்பில் ஒர்க் பண்ணுற அந்த பக்கம் எங்கிட்ட அந்தமானா எங்கிட்டான்னு தெரில, யாரோ சூசைட் பண்ணிட்டாங்க போல். அதெல்லாம் எனக்கு வந்து டிஎம் பண்ணி, சார் பேங்க் ஜாப் போயிட்டா சூசைட் பண்ணிடலாமா, ஃபஸ்ட்டு நீங்கள் வேலைக்கு போங்க, அதுக்கப்புறம் சூசைட் பண்ணுறதெல்லாம் உய்யால். அது ஒருத்தர் சொல்லியிருந்தார், சார் நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் பேங்க் ஜாப் வேலைக்கு போயிட்டாது செத்துக்கிறேன், ஆனால் நான் போய் வேலைக்கு வாங்கிடுவேன் அப்படிங்கிற அளவு சொல்லியிருந்தாங்க. இங்கே ஆக்சுவலாக இதெல்லாம் மேட்ரு இல்லை, ஏன் சூசைடு எங்கேயோ நடக்குது. அவனுக்கு உண்மையிலே ஜாப் இஷ்யூவா, இல்லை வீட்டில் பொண்டாடி திட்டுறாளா, இல்லை வேறு எதுவும் இஷ்யூவா, எந்த ஜாப்பில் தான் ஸ்ட்ரெஸ் இல்லை, எந்த ஜாப்பில் தான் ப்ரெஷர் இல்லை. நீங்கள் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் நீங்கள் 10,000 ரூபா சம்பளத்துக்கு போனால் கூட 8 மணி நேரம் 7 மணி நேரம் வேலை பார்த்து தான் விடுவான். ஸோ ஸ்ட்ரெஸ் எல்லா இடத்துலையும் தான் இருக்கும். அதுக்காக நான் வந்து பேங்க் ஜாப்பே போக மாட்டேன் அப்படிலாம் நினச்சிடாதீங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் எல்லா இடத்துலையும் இருக்கும். மேபி அவனுக்கு என்ன ரீசன் தெரில, சரி விடுங்க சரியா. நம்ம வந்து ஆனால் இப்படி நினச்சிக்கோங்க, செத்தாலும் பரவாயில்ல நான் பேங்க் ஜாப் வாங்கிட்டாண்டா சாவேன். ஏன்னா நம்ம 3 வருஷம் வேஸ்ட் பண்ணியிருக்கோம், 4 வருஷம் ஆல்ரெடி வேஸ்ட் பண்ணிட்டோம் சரியா. அதனால் நோட்டிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபயராக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பேங்க் ஜாப்பை நீங்கள் படிக்கிறத வந்து தயவுசெய்து வந்து விட்டுறாதீங்க, ஓகே, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இன்னும் ஒரே ஒரு எஃபர்ட் போட்டு ஃபுல் எஃபர்ட் போட்டு எக்ஸாம் எழுதுங்க. இந்த லாஸ்ட்டு நீங்கள் 6 மந்த் வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அந்த ஃபெப்புக்கு அப்புறம் 4 மாதம் வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இனிமேல் வரப்போகிற 6 மந்த்தையுமே 100% எஃபிஷியன்சி கொடுங்க. காலையில் 4 மணிக்கு எந்திங்க, நைட்டு உட்காந்து படிக்கணும்னா படிங்க. இப்போ நம்மலாம் திடீர்னு என்ன நினைப்போம் அப்படின்னா, நைட்டு படித்தா காலைல வந்து எந்திக்க முடியாது. எந்த டைம்னாலுமே படிக்கலாம், படிக்கிறதுக்கு இந்த டைம் அந்த டைம்லாம் இல்லை. நைட்டு உட்காந்து படிங்க, 3 மணிக்கு படிங்க, காலைல கூட 10 மணி வரைக்கும் தூங்குங்க. நான் அப்படி தான் பண்ணுவேன். ஏதோ ஒரு டைம் நீங்கள் சின்சியராக டெய்லியுமே ஒரு நாள் ஸ்கிப் பண்ண, ஒரு நாள் நீங்கள் படிக்காமல் ஒரு மார்க் டெஸ்ட் போடாமையும், ஒரு நாள் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாமையும் இருந்தீங்கன்னா மனசு குத்தணும், தூக்கம் வரக்கூடாது. என்னடா இன்றைக்கி ஒரு நாள் வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு இருக்கணும். அடுத்து வரப்போகிற ஒவ்வொரு நாளுமே. அடுத்தது யுஐஏசி அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வேறு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வீக்கில். ஸோ எக்கச்சக்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து இனிமேல் வந்து வரப்போகுது. கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி டெஸ்ட், அது அனலைசிஸ், ரிவ்யூ, அதுக்கப்புறம் ஃப்ரெஷராக இருந்தீங்க இல்லை ஆல்ரெடி எனக்கு ப்ரிலிம்ஸ்லாம் நான் வந்து நிறையா கிளியர் பண்ணிவிட்டேன், மெயின்ஸ் தான் வரலை அப்படின்னா நம்ம கண்ணை மூடிட்டு வந்து நம்ம எலைட் பாஸ் வாங்கி அதில் வந்து படிச்சுக்கோங்க. அந்த மாதிரி கையில் டூல் நிறையா இருக்குது. ஸோ நம்ம ஆப்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்க மார்க் டெஸ்ட் இருக்குது, 50,000 அதிகமான ப்ராக்டிஸ் பிடிஎஃப் இருக்குது, எக்கச்சக்க வீடியோஸ் இருக்குது. கிளியர் பண்ணவங்க அத்தனை பேர் சொன்னது நம்ம வீடியோஸ் பார்த்துருக்கோம், யூடியூப்லேயும் சரி ஆப்லேயும் சரி. அந்த வீடியோஸ் மட்டும்தான் என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சுன்னு நாங்கள் கையிலே அவ்வளோ டூல்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லாமே இருக்குது. ஒருவேளை உங்கள் அகாடமி படிக்கிறீங்களான்னு தெரியல, அங்கே போனால் கூட டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ வாட் எவர் இட் இஸ், இனிமேல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போகுது. நெக்ஸ்ட்டு 6 மந்த் வந்து தீயாக இருக்கணும், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒரு 3 இயர்ஸாக படிச்சுட்ருக்கேன் அப்படின்னா இந்த 1 இயர் எஃபர்ட் போட்டு படிங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, செஷன் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.